யாரா அவ? பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க மகிழ்ச்சி பேசுறேன். என்ன ப்ரோ கிராண்ட் மாஸ்டர் போற வீடியோ போடுவோம்னு பார்த்தா இப்போ இந்த வீடியோ போட்டுருக்குற, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். நம்ம வந்து கிராண்ட் மாஸ்டர் போகலை, சரிங்களா? ஸோ வந்து அதுக்கான காரணத்தையும் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட இந்த வீடியோலேயே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸில் ரேங்க் புஷிங்கை ஸ்டாப் பண்ணதுக்கு நம்ம வந்து அப்போ ஒரு காரணம் சொல்லியிருப்போம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது காரணம் இதுதான், ஓகேங்களா? இதுதான் இல்லை, இதுங்களுக்கு பேர் என்ன வைக்கிறது தெரில எனக்கு, சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து இதுங்க வந்து நம்ம என்ன பேர் சொல்லி அசிங்கப்படுத்தக்கூடாது. நாயோ இல்லை வந்து பேயோ இப்படிலாம் சொல்லி நம்ம எதையுமே சொல்லி அசிங்கப்படுத்த வேண்டாம். இதுங்கன்னே சொல்லிப்போம், சரிங்களா? இப்போ நம்ம ஒரு மேட்ச் போகிறோம் அப்படின்னா ஆப்போசிட்ல வர பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மேட்ச் இல்லைனா 3 மேட்ச் கனெக்ட் ஆவாங்க, சரிங்களா? அப்படி இல்லைனா இன்னைக்கு வர்றாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து கனெக்ட் ஆவாங்க அதே பிளேயர்ஸ். வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? வாய்ப்பு இருக்குல்ல, நடந்திருக்கு. ஸோ ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து வந்த பிளேயர்ஸே வர மாட்டாங்க, இல்லைங்களா? வேற பிளேயர்ஸ் தான் வருவாங்க. அவங்க கேம் பிளேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆனால் இங்கே எனக்கு வர்ற ஆப்போசிட்ல வர்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் கிடையாது. 3 பேர் பிளேயர்ஸ்னு சொல்லிக்கிட்டு அந்த கம்நாட்டிங்க வேண்டாம், பேட் வேர்டு வேண்டாம். இதுங்க பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ்னு சொல்லிக்கிட்டு இன்னொருத்தனை பார்த்தீங்கன்னா வந்து ஹேக்கர்ஸ் கூப்பிட்டு வந்துடுறாங்க, சரிங்களா? ஸோ ஹேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வர்றவங்களும் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை அப்படியே டிஃப்ரெண்டாக கேம் பிளே கொடுக்குறாங்க. ஐயோ தப்பாக சொல்லிட்டேன், டிஃப்ரெண்டாக ஹேக் யூஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டி போடுறாங்க போல இருக்கு. நீ பெரிய ஹேக் யூஸ் பண்ணுற, நான் பெரிய ஹேக் யூஸ் பண்ணுறானா அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் வந்து போட்டு தாக்குன்னு தாக்குறாங்க. இப்போ பாருங்களேன். ஸோ நான் வந்து எதுவுமே எடுக்க மாட்டேன், கன்னெல்லாம் எடுக்க மாட்டேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நேடு எடுத்து போய் வீச போவேன். உழுவும் பாருங்க, ஏர்லேயே மண்டையில ஜம்ப் பண்ணும்போது இங்கே பாரு அவங்க நீ எப்படி அடிக்கிறான்னு மட்டும் நீங்கள் பாருங்க. ஸோ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் வந்து அதில் போய் பார்த்தேன். ஸோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அவ்வளோதான், சுவிட்சிங் ஃபாஸ்ட்டாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. என்ன மூமெண்ட்டு எப்பா, சரியான ஒரு இது கேம் பிளே. சொல்லிதான் ஆகணும் இவரை பற்றி. இவர் பேர் என்னன்னு தெரியல. நம்ம டீமில் ஆனஸ்கோர்லன்ட்டு ஒருத்தர் நூபைடில் வந்திருப்பாரு. அதை பார்த்து யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க, சரிங்களா? இவனுங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது. எப்படி பேர் வச்சுட்டு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச பேர் என்ன பேர் வைப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்லலாலுமே இருந்தாலும் சொல்கிறேன். பெய்டு புஷரு, அப்புறம் மொபைல் நம்பரை போட்டுலாம் வச்சுருப்பாங்க, சரிங்களா? இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருப்பாங்க. பயோலையும் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வச்சுருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேய் நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துக்கிட்டேன் காசுக்காண்டி. ஆனால் இதை ஒரு தொழிலாக எடுத்து பண்ணுறது நம்ம கேமில் மட்டும்தான் இருக்கும். ஃப்ரீ ஃபயரில் பப்ஜியில் இருக்கா என்னன்னு தெரில, சரிங்களா? ஸோ வந்து ஆனால் ஃப்ரீ ஃபயரில் அதிக பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்களையும் வச்சுக்கிட்டு ஸோ வந்து இவங்க அதாவது சொந்த திறமையில் ரேங்க் யூஸ் பண்ண தெரியாமல், ஸோ சொந்தமாக கேம் பிளே கொடுக்க முடியாமல் இவங்க பார்த்தீங்கன்னா ஹேக்கரை யூஸ் பண்ணி வந்து இந்த கிராண்ட் அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ரீஜன் அடிக்கிறதா இருக்கட்டும், இதில் என்ன சந்தோஷம் காய்ச்சிட போகுது நீங்களே சொல்லுங்க மக்களே. நான் வந்து உங்கள்கிட்ட இந்த ஆரம்பத்துலேயும் கேட்கல, இப்போயும் கேட்கல. இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லை வந்து லைக் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கல, சரிங்களா? ஸோ ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. இதில் என்ன அப்படி ஹாப்பினஸ் கிடைச்சிட போகுது? இன்னும் 5 அறிவு தான் இருக்குதா, இல்லை வந்து அவங்களுக்கு அறிவே இல்லையா? ஒருவேளை சுயநலமற்றவங்களா? சுயநலம் பாருங்க, சரி விடுங்க, அது மறந்துருச்சு. இதுல இருந்து சிஎஸ்எஃப் நான் வந்து ரேங்க் புஷிங்கை ஸ்டாப் பண்ணதுக்கு பாதி காரணமே இவங்க தான், சரிங்களா? ஸோ வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்கள் வந்து வேணும்லாம் போயிட்டு எல்லா ஹேக்கர்ட்டையும் அடி வாங்கல, சரிங்களா? இது மாதிரி நான் வீடியோ போடணும் அப்படின்னு நான் நினைக்கல. ஹேக்கர்ஸ் வீடியோ எவ்வளோ ஹேக்கர்ஸ் நாங்கள் அடி வாங்கியிருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 1 இல்லைனா ஒரு 2 ஹேக்கர் தான் பார்த்தீங்கன்னா பேரை வச்சு கண்டுபிடிப்போம். இவங்க பார்த்தீங்கன்னா ட்ரோனை விட்டுக்கிறாங்க, சரிங்களா? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, எங்களை வந்து ட்ரோன் அடிச்சிச்சு. நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, இன்னும் நீங்கள் பார்க்கலாம் கூட பாருங்க. அந்த 3 பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரோனை வச்சு டேமேஜ் எடுத்துப்பாங்க, சரிங்களா? இல்லைனா வந்து ஹேக்கரை முன்னாடி அடிக்க விட்டு அவனாவது ஒருத்த மட்டும் மிச்சம் இருப்பான், பார்த்தீங்களா? அவனை மட்டும் வந்து அந்த பேலன்ஸ் 3 பேர் அடிப்பாங்க. அப்படியே அடி வாங்கிடுவாங்க. இப்போ இவன் அடிக்கிற அடியை பாருங்களேன், சும்மா அவ்வளோதான். ஒரே ஸ்னைப்பர் தான், அவனாவது 2 ஸ்னைப்பர் எடுத்து வந்து டப்புன்னு அடித்தான். இவன் ஒரே ஸ்னைப்பர் தான், இன்னும் கன்னெல்லாம் எடுத்து வந்து அடிப்பாங்க. இவங்களை அடிக்கிறது நம்ம கன் எடுத்துகிட்டு போகணுமா, பேசாமல் கன் எடுக்காமல் இங்கே நின்றுலாமா அப்படின்னு நினைப்பேன். ஸோ இங்கே நின்றுட்டா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இது வருமே ஏஎஃப்கேவா அப்படியே நகராமல் சும்மா அங்கேயாச்சும் அப்படியே மூவ்மெண்ட் கொடுத்து நிற்கலான்னு பார்த்தா நம்ம டேமேஜ் கொடுத்தாகணும், சரிங்களா? ஒரு 10 டேமேஜாவது கொடுத்தா தான் நம்மளுக்கு ஆனர் ஸ்கோர் குறையாது, இல்லைனா ஆனர் ஸ்கோர் குறைஞ்சிரும். எவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குது இந்த ஒரு சிஎஸ் ரேங்க் யூஸ் பண்ணுறதுக்கு. ஃபுல் மேப்பில் தான் அங்கே கஷ்டமாக இருக்குன்னு பார்த்தா இங்கே இதுலேயும் கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காண்டி எதையுமே புஷ் பண்ணாமல் போகிறது இல்லை, சரிங்களா? வந்து அடிக்க பாருங்களேன், ட்ரோன் வந்து அடிக்க பார்த்தீங்களா? ஸோ வந்து இதில் வந்து டேமேஜ் எடுத்துக்கிறாங்க இவங்க. அதுவும் ப்ளே பண்ணுறதே ஹேக்கரை வச்சு, சரிங்களா? இவங்க ப்ளே பண்ணுறதே ஹேக்கரை வச்சு அடிச்சு விட்டு எமௌண்ட் ஒன்று போடுவாங்க பாருங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே மண்டை வச்சு கரகரன்னு தேய்ப்பேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு வருவான் பாருங்களேன், வந்து என்கிட்ட எமௌண்ட் போடுவான். வெக்கமே இல்லாமல் எமௌண்ட் போடுவான். இதில் அப்படி என்னடா கெத்து இருக்குது? நீ சொந்தமாக அடிச்சுட்டு எமௌண்ட் போட்டால் கூட ஓகே, உனக்கு நான் பார்த்துக்கிறேன்டா ரிவெஞ்ச் அடிக்கிறேன்னு சொல்லலாம். இல்லை எப்படியாங்க சொந்தமாக அடிக்கிறான், சரி திறமை இருக்குது அடிக்கிறான், சரிங்களா? ஆனால் இவன் சொந்தமாக அடிக்கலை. இதுக்கு எனக்கு அடிக்கிறேன்னு சொன்னோன்னா வேற மைண்டு தான் போகுது. நான் வந்து
எப்படி சொல்கிறது, நீங்கள் அப்படிலாம் எடுத்துக்கூடாது சரிங்களா. ஸோ விடுங்க, அது அங்கே டபுள் மீனிங்லாம் போக வேண்டாம். இவன் வந்து சொந்தமாக அடிக்கலை சரிங்களா. அவன் சுயத்திறமையில் பார்த்தீங்கன்னா வந்து கேம் பிளே மூவ்மெண்ட் கொடுத்துலாம் வந்து நம்மளை வந்து அடிக்கலை. அவன் ஹேக்கரை கூட்டு தான் அடிக்கிறேன்னு அவனுக்கே தெரியுது. இருந்தாலும் வந்து அடிச்சுட்டு அமௌண்ட்டு போடுறாங்க. அவன் அடிக்கலை, அந்த நாய் அடிக்கலை, ஹேக்கரை அடிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து அடிச்சுட்டு அமௌண்ட் போடுறாங்க 3 பேர் சேர்ந்து வந்து. சரி ஓகே, அதாவது அவங்களுக்கு தெரிய மட்டுது பாருங்களேன், நம்ம வந்து ஹேக்கரை கூப்பிட்டு தான் புஷ் பண்ணுறோம். இதில் வேற நம்ம அமௌண்ட் எதுக்கு கேவலமாக போட்டுக்கிட்டு நம்ம பாட்டு வந்து ஸ்டாரை ஏற்றுவோமா ரீஜன் போனோமா அப்படின்னு இல்லாமல் சரி அதுவே தப்பு தான். ஸ்டாரை ஏற்றுனமா ரீஜன் போனோமா இல்லாமல் அதில் அப்படி நான் திரும்பி அது சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. ஸோ எப்படியோ பார்த்தீங்கன்னா வந்து டேமேஜ் கொடுத்தாச்சு சரிங்களா. 3 ரவுண்ட்லேயும் வந்து நம்மளை தொட விடாமல் எப்படியாவது பண்ணி இதுலேயும் நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா வந்து ஆன ஸ்கோர் நிறைய பேருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து கிளிச்சு நான் உங்கள்கிட்ட சொன்னல வேணும்லாம் அடிவாங்களா அப்படின்ட்டு. ஸோ இந்த 4 பேருமே போடுவோம் சரிங்களா. ஸோ 4 பேருமே கிளிச்சு போடுவோம் மாற்றி ஒரு ஆளும். ஆனர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 95 வர வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் யாராலுமே கிளிச்சு போட முடியாது, ஏன்னா வந்து ஒரே ஸ்குவாடில் தான் நம்ம விளாண்டுட்டு இருக்கோம். இல்லைனா பார்த்தீங்கன்னா நான் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீசன் பார்த்தீங்கன்னா வந்து சிங்க ஸ்குவாடில் வந்து எப்பயாவது விளாடுவேன். ஸோ இல்லைனா பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கோட தான் விளாடுவேன். உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து லைவ் பார்த்துருப்பீங்க. நம்ம எல்லா சீசனும் பார்த்தீங்கன்னா வந்து எப்பப்பெல்லாம் கிராண்ட் போய்ட்டுன்னு போடுறோமோ அப்போலாம் ஜாக்கை கண்டிப்பாக என் கூட இருப்பான். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7-8 சீசனா சரிங்களா. ஸோ இந்த சீசன் பார்த்தீங்கன்னா வந்து ஜாக்கோட காலில் புஷ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து போயிட்டு மதியம் தான் வருவான், மதியம் போயிட்டு ஈவினிங் தான் வருவான் சரிங்களா. ஸோ அந்த ஒரு 4 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் சிங்கத்து கூட விளாடுவேன். 777 சிங்கர் இருக்காரு பார்த்தீங்களா, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. டிஜிபி சிங்கம் வேற 777 சிங்கம் வேற. ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா வந்து லைவ் போட்டு தான் இருக்காரு. அவர் லைவும் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி தான் அவரு கூட ஏதோ பேசுவார்னு வச்சுக்கலாம். ஜாக்கெல்லாம் அப்படியே பொறுமையாக இருப்பான், பேடோடே பேச மாட்டான். நல்லா எனக்கெல்லாம் என்ன வாயில் வருதோ எல்லாத்தையும் பேசுவேன், ஆனால் உங்கள் முன்னாடி பேச மாட்டேன் சரிங்களா. லைவில் அந்த இடத்துல ஆனால் நான் லைவ் போட்டேன்னா இங்கேயும் பேசுவேன் சரிங்களா. ஸோ லைவில் வந்து ஏதோ நம்ம உணர்ச்சி பேசிடுவோம், உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுவோம். ஆனால் இங்கே பேச முடியாது, ஏன்னா சின்ன பசங்க தான் நிறைய பேர் பார்ப்பீங்க. அதனால் உங்கள் மனசில் நான் விதைக்க விரும்பல. வேறு பார்த்தீங்களா கன் எடுத்துகிட்டு வந்து அடிக்கிறாரு எஸ்கேஎஸ், நான் ஷாட்டு அப்பா இங்கே பாடுறா. அந்த இப்போ கூட இன்ஸ்டாவில் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கேன், இல்லை நாங்களும் பதுங்கிலாம் அடிக்க பார்க்குறேங்க. ஸோ என்ன பண்ணாலும் முடியல. ஸோ அடிக்கிறெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்கேஎஸ்ல வந்து இந்த இப்போ கூட ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேங்க சரிங்களா. ஸ்னைப்பர் வச்சு எப்படி அடிப்போம், நம்ம டபுள் ஸ்னைப்பர் வச்சு, நம்ம இல்லை நமக்கு வராது, டபுள் ஸ்னைப்பர் வச்சு அடிப்பாங்க பார்த்துறீங்களா. நேற்று கூட நம்ம ஒரு ஸ்னைப்பர் வீடியோ போட்டோம், இதே சேனலில் தான் போட்டோம். அது பழைய வீடியோ சரிங்களா. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிபி சிங்கம் நெல்லை கேமிங்க அலிமை எல்லாம் வந்திருப்பாங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து சரி நான் பேச்சு வேற எங்கேயே போகுது. இந்த ஸ்னைப்பர் பிளேயர் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா எப்படி டக்குன்னு சுவிட்ச் பண்ணி அடிப்பாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த எஸ்விடியை வச்சு ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு, பார்த்தேன். சுவிட்ச் பண்ணி சூப்பராக அடிச்சாரு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்கரும் அடிக்கிறாரு, பயங்கரமாக அடிக்கிறாருல்ல. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நான் இதை பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் இடையில ஒன்று பேசினேன், அதை மறந்துட்டேன் சரிங்களா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து யாருமே பார்த்தீங்கன்னா தனித்தனி ஸ்குவாடு கூட ஆட மாட்டாங்க. ஒரு ஸ்குவாடு கூடயும் ஒரு மேட்ச் மாற்றி ஆட மாட்டாங்க. ஒரே ஸ்குவாடு கூட தான் பார்த்தீங்கன்னா வந்து அதிகபட்சம் விளாடுவாங்க. ஸோ அப்படி விளையாடும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஆன ஸ்கோர் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்மளால காப்பாற்ற முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிளிச்சுனா நீங்கள் அப்படி நினச்சிடக்கூடாதுங்க. ஸோ இதையும் சொல்லிக்கிறேன், தெளிவாக சொல்லிக்கிறேன், மினிமைஸ் பண்ணுறது சரிங்களா. ஸோ மினிமைஸ் பண்ணிவிட்டு ஹேக்கர் வரானா இல்லையான்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வர்றது. சப்போஸ் ஹேக்கர் வந்தானா நம்ம உள்ளே வராமல் இருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆன ஸ்கோர் குறையும் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேட்ச்சுக்கு 2 ஆன ஸ்கோர் குறையும். அதுக்கப்புறம் விளாண்டோம்னா ஏறிடும். ஆனால் தொடர்ந்து நம்ம விளாடாமலே 3 மேட்ச் 4 மேட்ச் வெளில வந்துட்டோம் அப்படின்னா ஆனர் ஸ்கோர் போயிடும். திரும்பி லோன் உல்ஃபை போட்டு ஏற்றிட்டு வரணும். இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆனர் ஸ்கோர். இப்போ நான் இது இவ்வளோதான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா 4 பேர்ட்டையுமே ஆனர் ஸ்கோர் முடிஞ்சதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு ப்ளே பண்ண போவோம். அதில் தான் சரிங்களா. அதுக்காண்டி ஹேக்கர் வராங்கிறதுக்காண்டி நம்ம ஆனர் ஸ்கோரை இழக்க முடியாது. ஸோ வந்தால் வரட்டும், நம்ம பார்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் போவோம். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபுல் மேப்பு ஏன் புஷ் பண்ணல அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரிங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆனர் ஸ்கோர் குறைஞ்சிருச்சு. லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐஃபோனும் ஆண்ட்ராய்டும் மாற்றி லாகின் பண்ணி ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆகிப்போச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பேலன்ஸ் 800 பாயிண்ட் நாளைக்கு ஏற்றி தான் நம்மளால் கிராண்ட் அடிக்க முடியும். நாளைக்கு தான் கிராண்ட் மாஸ்டர் வீடியோ போட முடியும். ஸோ நாளைக்கு வந்து அங்கே வந்து தெளிவாக சொல்கிறேன் ஃபுல் மேப்புக்கானதை. ஸோ இங்கே வந்து சிஎஸ்ல சொல்லிடுறேன். அதாவது என்ன சொல்லிட்டு இருந்தேன், சாக்ரிஃபைஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ வந்து இப்போ ஆனர் ஸ்கோர் இல்லைன்னு வச்சுங்களேன், டீமில் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் போயிட்டு இல்லை ப்ரோ நான் ஆஃப்லைன் போகிறேன், நீங்கள் வந்து இல்லைனா நான் தனியாக போயிட்டு ஆடுறேன் ப்ரோ, நீங்கள் யாராச்சும் ஆனர் ஸ்கோர் உள்ளவங்கள இன்வைட் பண்ணி இது பண்ணுங்க, கூப்பிட்டு ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கால் பண்ணிலாம் கூப்பிட்டு சரிங்களா, கால் பண்ணி நிறைய பிளேயர்ஸ் வந்து ஆனர் ஸ்கோர் இருக்கிறவங்கள வந்து கூப்பிட்டு அவங்க ஆனர் ஸ்கோரை குறைச்சி விட்டு அதுக்கப்புறம் அமுச்சு விட்டுறது. ஸோ வந்து அவங்களும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க சரிங்களா. ஸோ நீங்கள் விளாடுங்க ப்ரோ, பரவாயில்ல நீங்கள் விளாடுங்க அப்படின்ட்டு. ஸோ இப்படி தாங்க நடக்கும் சரிங்களா. ஸோ இதுக்கு மேலே வந்து நான் அந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலான் இருக்கேன். ஏன்னா வந்து எப்படி பண்ணாலுமே எப்படி பார்த்தாலும்
இதே ஹேக்கர் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறீங்க தொடர்ந்து. உங்களுக்கு நேரம் போர் அடிச்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு காரணம் மட்டும்தான் சரிங்களா, பாதி காரணம்னு சொல்லலாம். ஃபுல் மேப்பில் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள இதில் ட்ரிபிள் லைன் அடிச்சுட்டு அப்படியே ரீஜனில் மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே வந்துடலாம்னு நினச்சேன். ரீஜன் போனேன், ஆனால் ட்ரிபிள் லைன் அடிக்க முடியல. இன்னும் ஒரு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 100 ஸ்டார் தேவைப்படுது. நம்ம ஃபுல் மேப்பில் எப்போ ஸ்டாப் பண்ணுறோமோ ரேங்க் புஷிங்க அப்போ பார்த்துக்கலாம் சரிங்களா, சிஎஸ்ல போயிட்டு. சரி ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ் அண்ட் லவ் யூ டு ஆல். போதும் ஹேக்கர் அடி வாங்கினது எவ்வளோ நேரம் தான் பார்ப்பீங்க. பை கைஸ். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.